இப்ப நாங்க எதை கையில் எடுத்தாலும் பிஜேபி அதை கையில் எடுக்கிறது. எல்லாரும் எங்களை பிஜேபி பிடிஎம்னா எங்க சீமான வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லா போறோம் அப்படின்னா உண்மையிலே எங்களுடைய ஸ்லீப்பர் செல் யார் தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை இப்ப உடைச்சிருவேன். எங்களுக்கு ராணுவத்தில் ஆள் இருக்குன்னு சொன்னா நம்பல, ஏர்போர்ஸ்ல ஆள் இருக்குன்னு சொன்னா நம்பல, நேவியில ஆள் இருக்குன்னு சொன்னா நம்பல. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஆள் இருக்கு. சாதாரணமா சின்ன இருந்தா அண்ணன் சீமானால 60 லட்சம் 70 லட்சம் ஓட்டு தான் வாங்க முடியும். அப்போ ஒரு புது சின்னத்தை கொடுத்தா நல்லா கொண்டு போய் சேர்ப்பாரு, தம்பிமார்களும் நல்லா உழைப்பாங்க. அதனால கோபம் கொண்டு அந்த மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க. 1 கோடி வாக்குகளை தாண்டி சீமானனை எப்படியாவது வாங்கணும். நான் உள்ள இருந்து பாரதிய ஜனதா கட்சி அடிக்கிறேன், நீ வெளியிருந்து அடி அண்ணன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ லவ் பண்ண அண்ணன் நான் லவ் பண்ண அண்ணன், மொத்தத்தில் குடும்பம் நாசமா போனுங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நாசமா போகணும் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து சாதாரண துறைமுகமாக இருந்த எனக்கு என்ஐஏ சோதனை அனுப்பி என்ஐஏ துறைமுகமாக மாற்றி NTTV, CNN, KTV, பாலிமர், சன் டிவி, தினகரன்லாம் என் போட்டதை என்னைக்கு போடுவான்? தினகரன்ல விஜய் போட்டா விஜய் கட்சி அமைஞ்சிருக்காரு, விஜய் போட்டா பாஸ்போர்ட் சைட்டு கீழே சீமானுடைய தம்பி சாட்டை துறைமுக வீட்டில் என்ஐஏ சோதனை என்று அரை பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்க வைத்து தமிழ்நாடு உள்ள இந்தியா முழுக்க என்னை கொண்டு போய் சேர்த்த எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை தான் நீங்க ஸ்லீப்பர் செல்லு எங்களுக்காக வேலை பார்க்கிறாரு. உள்ள உட்காந்து என்ஐஏ சோதனையை விட்டா நாங்க என்னமா அப்படியே ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிற யசமா என்னையே சோதனை பார்த்து நாங்க பயந்துட்டோம். ஆமா நாங்க உண்மையிலே பயந்துட்டோம். டேய், திமுக காரன் வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், ஜெகத் ரட்சகன் வீட்டுக்கு போனா பின்னவரையில பணம் இருக்கும், ஏவாவேலி வீட்டுக்கு போனா பணம் இருக்கும், பெரியசாமி வீட்டுக்கு போனா பணம் இருக்கும், சக்கரபாணி இந்த அரிசி மூட்டை கலவாணி சக்கரபாணி வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் பிரபாகரனுடைய பிள்ளை சீமானுடைய தம்பிகள் வீட்டுக்கு வந்தால் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எழுச்சி வடிவமைக்க புத்தகம் கிடைக்கும். ஏன்னா எங்க அண்ணன் சீமான் எங்களை அப்படி வளர்த்துக்கிறார். நாங்கள் ஆயுதம் ஏந்துகிறோம். என்ன ஆயுதம்? அறிவாயுதம் ஏந்துகிறோம். புரட்சியார் அறிவாயுதம் ஏந்துகிறோம். 2 புத்தகத்தை எடுத்தாங்க. எடுத்துட்டு 12 மணி நேர தீவிர விசாரணை, 1500 கேள்விகள், கிடுக்குப்படியும் ஒரு கிடுக்குப்படியும் இல்ல, ஒரு முடுக்குப்படியும் இல்ல. உள்ள உட்காந்து போன உடனே டீ குடிச்சு ஐயா சொல்லுங்க என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? இல்லங்க ஒரு சின்ன விசாரணை முடிச்சு. நாங்க தான் கேள்வி கேட்க முடியும், அவங்க எங்களை கேள்வி கேட்கல. சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியல. டேய், எங்களுக்கு ஆள் இல்லாத இடமே இல்லடா. லேடன் பேசுறியா? பின் லேடன் பேசுறியா? இன்டர்நேஷனல் வரைக்கும் லிங்க் என் நொங்கு அப்படிங்கிற மாதிரி பூவா எங்க இருக்க. தமிழர் என்று பேசுகிறவனை கொண்டாடுகிற ஒரு காலம் உருவாகிவிட்டது. நீ எந்த சோதனை அனுப்பினாலும் அங்க மானமுள்ள ஒரு தமிழர் இருப்பான். நீ எந்த ஆளை அனுப்பினாலும் சரி அங்க சீமானுடைய தம்பி இருப்பான். அவன் எங்களுக்காக உழைப்பான். அதனால ஈடி ரைடு ஐடி ரைடு தான் விட்டு பயப்படுறதுக்கு நாங்க திமுக இருந்தா பயப்படலாம். எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வத்திருந்தார் முத்துராமலிங்கத்தினுடைய வழிவந்த நாங்கள் ஒரு நாளும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு எவன் பணம் கொடுத்தாலும் தடுப்போம். தேர்தல் ஆணையம் வீதிக்கு வீதி நிக்குது வெளியே. ஆனா ஊருக்குள்ள காசு கொடுத்துப்பீங்க, வெளியிருந்து பிடிச்சிட்டு இருக்கு. 60 கோடி பிடிச்சிருக்க தேர்தல் ஆணையம். 60 கோடி யார் கோடி? புண்ணாக்கு விற்கிறவன், புடலங்காய் விற்கிறவன், கருப்பட்டி விற்கிறவன், கடலமிட்டாய் விற்கிறவன், கவரிங் கடை வியாபாரி, பிள்ளைக்கு தாலி சீன் எடுக்க போனவன், மண்டபத்துக்கு வாடகை கொடுக்க போனவங்க, இவர்களுடைய பணத்தை தான் தேர்தல் ஆணையம் பிடிக்கிறதே ஒழிய திமுக அதிமுகவுடைய பணத்தை பிடிக்கல. தேர்தல் ஆணையம் என்பது தோல்வி அடைஞ்சிருச்சு. அது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு டீமாக மாறிடுச்சு. அதை பத்தி கவலைப்படாது. ஓட்டுக்கு நான் சொன்னது போல பணம் கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தால் வாங்குங்கள். 10 லட்சத்துக்கு குறைவாக 1 ரூபா காசு கூட ஓட்டுக்கு வாங்காதீங்க. அந்த ஓட்டுக்கு 1000 ரூபாய் உங்களை ஒருத்தன் கொடுக்கறான்னா உங்களை பெருசா ஏமாத்த போறான். இப்போ இந்த டீ கடை இருக்கு, டீ கடைல போயிட்டு நான் நிக்கிறேன். ஒருத்தர் வந்து பெரியவரன் உங்களுக்கு டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நீ யார் எனக்கு டீ வாங்கி தர? டீ எனக்கு சும்மா வாங்கி தரணும் என்ன எதிர்பார்க்கிற? சும்மா நீ டீ வாங்கி தரனா பெருசா என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். ஓட்டுக்கு உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறானா கோடி கோடியா உங்ககிட்ட கொள்ளையடிக்க போறான்னு அர்த்தம். ஓட்டுக்கு பணத்தை 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு நம்முடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறான், ஆட்சி மணல்களை கொள்ளையடிக்கிறான், நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான், பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். 1000 ரூபாயை பார்த்து ஏமாந்துள்ளார்கள். மரியாதைக்குரிய மக்களே, ஒரே ஒரு முறை ஓட்டுக்கு பணம் தராமல், ஓட்டுக்கு பணத்தை வாங்காமல் நாட்டுக்காக உழைக்கிற செந்தமிழ் சீமானுடைய
கொடுத்த மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் எதற்காக எங்களுக்கு மைக்கை ஒதுக்கியிருக்கிறது? மைக்குடைய வேலை யார் எதை பேசினாலும் அப்படியே உள்வாங்கி வெளிப்படுத்தும். நான்கு பிள்ளைகள் மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி வெளிப்படுத்துவதால் எங்களுக்கு மைக் சின்னத்தை இந்த தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. இந்த மைக் சாதாரண மைக் அல்ல. இதுவரைக்கும் எங்களை தாக்கா முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் சிங்கார வேலரும் எங்களுடைய அயற்காச பிள்ளைகளும் எட்டமலை சீனிவாசனாரும் பாலு சிதம்பரம் பேசிய மைக்கு இன்றைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. கருணாநிதியுடைய பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு செந்தவரன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. உண்மையை பேசுகிற ஒரு மகன். விஜயகாந்த் இறந்த போது எல்லாரும் சொன்னாங்க ஒரு நல்லவரை விட்டுட்டோம்னு. அன்பிற்குரிய மக்களே, இருந்த ஒரு நல்லவர், அவர் அரசியல்ல தனிப்பட்ட முறையில் நல்லவர், அவ்வளவுதான். ஆனால் அரசியலில் இன்றைக்கு கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்றால் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் மட்டும்தான். அந்த இருக்கிற ஒரு நல்லவரையும் விட்டுவிடாதீர்கள். இந்த மண்ணினுடைய மொழிக்காக, இனத்திற்காக, நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்காக, முல்லை பெரியாருக்காக, காவிரி சிக்கலுக்காக, பாலாற்று பிரச்சனைக்காக, நீச்சல் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்காக, இனப்படுகொலைக்கு எதிராக ஆந்திர காட்டுகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட 22 தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கேட்கிற ஒரே குரல் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய குரல் மட்டும்தான். அந்த குரல்களையும் நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். போதும், திமுக போதும், அதிமுக போதும், காங்கிரஸ் போதும், பாஜக போதும். எவ்வளவு நாளைக்கு? இல்லப்பா, நான் பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, நாங்க பரம்பரை பாஜக, நாங்க பரம்பரை கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. என்னைக்கு 25 கோடி திமுக வாங்கினானோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் காலி. கம்யூனிஸ்ட் தான் இப்ப இருக்கிறான். இல்ல நாங்க பரம்பரை கம்யூனிஸ்ட் அப்படின்னீங்கன்னா நீங்க போங்க, உங்க சின்னத்திலே ஓட்டு போடுங்க. உங்க சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி மைக் சின்னம் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு ஒரு வந்திருக்கு. அதனால உள்ள போகும்போது உங்க சின்னத்துல ஓட்டு போறதுக்கு முன்னாடி எங்களுடைய மைக் சின்னம் வேலை பார்க்கலையான்னு செக் பண்றதுக்கு ஒரு அமுக்கு மைக்கில் அமுக்கிட்டு அப்புறம் நீங்க உங்க சின்னத்துல போடுங்க. நீங்க திமுக போடுங்க, அதிமுக போடுங்க, பாஜக போடுங்க. முதல்ல செக் பண்ணுங்க. மைக்க ஒர்க் பண்ணிட்டு செக் பண்ணாலும் பார்த்துட்டு அப்புறம் போடு. அதுக்கப்புறம் அவனே ஒன்னியத்துக்கு வெளியே போட்டுருவான். எப்படி எல்லாம் ஓட்டு கேட்க வேண்டியது. சாமானிய மக்கள் இருந்து வந்தவன் நாங்க. அவன் கருணாநிதியின் மகன், ஒருவன் மோடி, ஒருவன் எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு. நாங்கள் சாமானிய மக்களுடைய வாரிசு, ஏழை எளிய மக்களுடைய வாரிசு. இருக்கிறவங்க பாருங்க, யாராவது பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், மிட்டா மிராசிகள், ஜமீன்தாரிகள் யாராவது இருக்காங்களா? ஒரு வெள்ள வெட்டி சட்டம் இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல கோட்டரும் கோடி பிரியாணியும் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை இப்படி கூட்ட முடியும் என்றால் அது செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியும். இப்படிப்பட்ட கூட்டம் இந்த ஓட்டத்தில் யாராவது ஒருத்தர், எந்த கட்சியாவது, எந்த அரசியல் கட்சியுடைய பேச்சை கேட்கவாது, எந்த தலைவருடைய பேச்சை கேட்கவாது இப்படி மக்கள் கூடியது உண்டா என்றால் இல்லை. அது பிரபாகரனுடைய பிள்ளை சீமானுக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் கூடும், யாருக்கும் கூடாது. ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறார், நேர்மையை பேசுகிறார், மக்கள் மொழியில், பாமர மொழியில் மக்கள் வரிகளை பேசுகிறார் என்பதற்காக மக்கள் வர்றாங்க. வெண்குளம்னு ஒரு ஊரு, டாடா ஏஸ்ல 2 வண்டி போயிட்டு இருக்கு. அப்ப மறிச்சு ஒரு அக்காட்ட கேட்டேன், அக்கா எங்க போறீங்க? கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு? தெரியல. என்ன தெரியலையா? கழுத்துல என்ன துண்டு போட்டிருக்கீங்க? கொடுத்தாங்க. கருப்பு சோப்பு துண்டு கொடுத்தாங்களா? யாரு பேச வரா? தெரியாது. சரி, எதுக்கு தான் நீங்க போறீங்க? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், 200 ரூபாய் கொடுத்தாங்க. போறோம். எவ்வளவு நேரத்துக்கு? 3 மணி நேரத்துக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா கூட 100 ரூபாய் தரந்துட்டாங்க. நைட்டு சாப்பாடுக்கு சாப்பாடு. ஆம்பளைகளுக்கு எவ்வளவு? ஆம்பளைகளுக்கு 300 ரூபாயும் ஒரு குவார்டரும், பொம்பளைகளுக்கு 200 ரூபாய் டாடா ஏசு. இப்படி கூட்டி தந்தா உனக்கு கூட்டம் கூடும். ஆனால் சீமான் ஒட்டங்கத்திலே கார்த்திக் திரையரங்கு பக்கத்திலே பேசுகிறார் என்றால் கூடுதப்படுறா பாரு. அதனாலதான் என்ன பண்றான்? பயப்படுறான். அதனாலதான் என்ன பண்றான்? அவனோடு குழப்பறான். அதனாலதான் விமர்சனம் செய்யறான். யாரா இவங்க? காட்டு கத்துறானுங்க, மானங்கட்ட கேள்வி கேட்கிறானுங்க. ஆனாலும் எந்த பணமும் இல்ல, பிச்சைக்கார பையன் சொல்றாரு, பஞ்ச பராரின்னு சொல்றாரு. ஆனாலும் இவருடைய பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறான் என்றால் எப்படி என்று பார்க்கிறான். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி முன்னோர்களுக்கு கூடியிருக்கிறது. ஒரு காலத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார் என்றால் அங்கே கூட்டம் கூடியது.
தேவர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. காமராஜர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. பாபு சிதம்பரனார் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. எம்ஜிஆர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. அதற்கு பிறகு சீமான் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடும். ஏன்னா அவர் நேர்மையின் தலைவன், உண்மையின் தலைவன், மக்கள் தலைவன். நீ மக்கள் தலைவன் கிடையாது. இந்த பலர் மக்கள் செல்வன் வர்றான். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன், அந்த பட்டத்தை புரிஞ்சு இவன் போட்டுக்கிட்டான். இவன் மக்கள் செல்வனா களவாண்டு போட்டுக்கிட்டு ஈனை இழிச்சுக்கிட்டு பாஜக கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு யார் தன்னை அடித்தார்களோ, யார் தன்னை வீழ்த்தினார்களோ, ஒருவன் வெட்டியவன் வீட்டிலே தோரணமாக தொங்குற வாளை போல, அடித்தவன் வீட்டிலே காலை நக்கிற நாயை போல பாஜக காலையும் திமுக காலையும் நக்கி நிற்கிற இவர்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? 40 தொகுதி, 40 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு 20 தொகுதியிலே பெண்கள், 20 தொகுதியிலே ஆண்கள், 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 4 பேராசிரியர்கள், 2 ஆசிரியர் பெருமக்கள், 4 பட்டதாரிகள் என்று பார்த்து பார்த்து படித்த பட்டதாரிகளை களத்தில் நிப்பாட்டிக்கிற செந்தமிழன் சீமானுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதா நம்முடைய கேள்வி. எங்களுடைய வேட்பாளரை பாருங்க, மாற்றுக் கட்சி வேட்பாளரையும் பாருங்க. பாருங்க, நாங்கள் ஒரே ஒரு வாதம் வைக்க சொல்றோம். 4 வேட்பாளரையும் உங்க 3 வேட்பாளரையும் கூட்டு வா. எங்களுடைய வேட்பாளராக களத்தில் நிற்கிற மருத்துவர் எங்களுடைய ஐயா கைலை ராஜனை காட்டுவோம். யார் தக்க அறிவில் திண்டுக்கலுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம். அவருக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாது. மக்கள் பிரச்சனை என்றால் என்னவென்றே அந்த வேட்பாளருக்கு தெரியாது. அதைத்தான் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டாங்க. என்றா இவ்வளவு செலவு பண்ணி கோடி கோடியா கொட்டி வேகாத வெயில்ல ஓட்டு கேட்டு மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து 400 கோடி 500 கோடிகளை ஒரு தொகுதிக்கு நீங்கள் செலவு செய்து மக்களுக்கு சேவை செய்ய நீங்க என்ன அவ்வளவு நல்லவங்களாடா? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்ற என்ன சீமான் கேட்டார். மக்களுக்கு ஒரு தொகுதிக்கு 400 கோடி செலவு செய்கிற கட்சிகள் மொத்தமாகவே 40 லட்சம் செலவு செய்கிற கட்சி. ஏங்க நான் சொல்றேன், 4 கோடி மட்டும் எங்கள் கையில் இருந்தால், மொத்தமே 4 கோடி இருந்தால் 40 பாராளுமன்ற தொகுதியும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். 4 கோடி இருந்தா போதும். காசு இல்ல. வரிவேல் இங்கிலீஷ்காரன் படத்தை சொல்ற மாதிரி 2 பேண்ட் பாக்கெட்ல விட்டு அண்ணன் கையை நீட்டாரு. நோ காசு, நோ கேஷ். கேஷ்லெஸ் எக்கனாமின்னு மோடி சொன்னார்ல எங்க அண்ணன். கேஷ்லெஸ் பார்ட்டி. நான் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலே ஒரு கேஷ்லெஸ் பார்ட்டி இருக்குன்னா, பணம் இல்லாத கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா தேர்தலில் போட்டி போட பணம் தேவையில்லை. தேர்தல் என்று ஒரு தலைவன் இந்தியாவில் காட்டிக் கொண்டிருக்கிறார். சொன்னார்கள் காமராஜர் நேர்மை. காமராஜர் ஏழையாக பிறந்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாகவே இறந்து போனார். ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக இறப்பது நேர்மைதான். நான் கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனால் என் அன்பிற்குரிய மக்களே, அண்ணன் சீமான் மட்டும் இன்றைக்கு நினைத்திருந்தார். எனக்கு தெரியும் அண்ணன் சீமான் தன்னுடைய வீட்டு வாடகை கட்டுவதற்கு, தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு எவ்வளவு சிரமப்படுகிறார் என்று. அவருக்கும் மனைவி பிள்ளைகள் குடும்பம் இருக்கிறது, அவருக்கும் அக்கா தங்கச்சிகள் இருக்கிறது. அவரும் நம்மை போலவே எப்படியாவது பெரிய இயக்குநராக மாறி வீடு கட்டி சம்பாதித்து கோடி கோடியாக வாழ வேண்டும் என்ற கனவோடு போனவர்தான். ஆனால் அரணையூர்ல எங்கள் ஆத்தா கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், எங்கள் தங்கச்சி அக்கா கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமான் மட்டும் இன்றைக்கு அதிமுக கிட்ட கண்ணை காட்டியிருந்தார், பாஜக கிட்ட கண்ணை காட்டியிருந்தா 1500 கோடி அண்ணன் சீமானுடைய வீட்டு வாசல் வந்திருக்கும். ஆனால் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என்னுடைய தம்பிமார்களை, என்னுடைய தங்கைகளை யாருக்கிட்டையும் அனுமானம் வைக்க மாட்டேன் என்று நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான். அதனால்தான் அவர் கைகளை இருக்க பிடிச்சு நிற்கிறோம். எத்தனை வழக்குகள் போட்டாலும், என்னைய சோதனை வந்தாலும், எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும், எவ்வளவு விமர்சனம் வந்தாலும், செத்தாலும் சீமானுக்காக சாவோ என்று நாங்கள் இருப்பது எங்களுக்காக அவர் நிற்கிறார், அவருக்காக நாங்கள் நிற்கிறோம். இப்படி ஒரு தலைவனை இந்தியா பார்த்திருக்காது. நாம எல்லாரையும் விண்டேஜ் சொல்றோம். விண்டேஜ் அதாவது இந்த சயின்ஸ் லேப்ல கொண்டு வச்சிருவோம். ஏதாவது ஒரு அரிய கண்டுபிடிப்பு கிடைச்சுன்னா, ரொம்ப ஒரு பழமையா இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் லேப்ல வச்சிருவோம். வச்சுட்டு எவ்வளவு அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல. இது மாதிரி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து, முன்னோர்கள் பயன்படுத்திய கத்தி, அட லூசு பயில முன்னோர்கள் கத்தியை பயன்படுத்தி வெள்ளக்காரன் சண்டை போட்டிருக்கான், நீ அடிமையா இருக்குன்னு தெரியல. இது இங்க புலித்தேவன் விளையாண்ட புலித்தேவன் வெள்ளக்காரனை உடைச்ச கல்லு அருமையா இருக்குல்ல. புலித்தேவன் வெள்ளக்காரனை வேட்டையடிக்க உண்டில் நீ பார்த்து அழகாக்குன்னு சொல்ற. ஆனால் அந்த வெள்ளக்காரனை போல இந்த கொள்ளக்காரன் கால விழுந்து கிடக்கவே நமக்கு உணர்ச்சி என்று இல்ல. அதே மாதிரிதான் சீமான ரொம்ப நல்லவர், தங்கமான மனுஷன், ரொம்ப நல்லவர். அதனால கொண்டு போய் என்ன பண்ணோம்,
அவரை நல்லவராகவே வச்சுக்கணும், அவருக்கு ஓட்டு போட்டக்கூடாது, கடைசி வரைக்கும் அவர் கத்தி கத்தியே சாகணும் அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம். எல்லா நல்லவர்களையும் இழந்த நிலம் 100 ஆண்டு கால தமிழ் தேசியம் இப்போதுதான் கொஞ்சம் துளிர்விட்டுக்கிறது. அண்ணன் தங்கோவும் கீயாப்பையும் எங்களுடைய மாப்போசியும் சிவந்தி ஆதித்தனாரும் எத்தனையோ தலைவர்கள் வளர்த்தெடுத்த தமிழ் தேசியம் இப்போதுதான் ஒட்டன் சத்திரத்திலே வெகுசலப்படுத்தி இப்படி நிற்கிறது. ஒரு திறந்த மாநாட்டுக்கு ஒரு கல்யாண மண்டபத்திலே அடைந்து கிடந்த தமிழ் தேசியம், ஒரு சோழா பைக்குள்ளே அடைந்து கிடந்த தமிழ் தேசியம், வெள்ள வெட்டி சட்டைக்குள்ள அடைந்து கிடந்த தமிழ் தேசியம் இன்றைக்கு பேண்ட் ஷர்ட்டாக மாறி இருக்கிறது, மாடலாக ட்ரெண்டாக மாறி இருக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, இதை விட்டு விடாதீர்கள். இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இனி ஒரு தலைவன் தமிழர் தமிழ் தேசியம் என்று பேச கிடைக்க மாட்டார். இது ஒரு காலம் தந்த வாய்ப்பு. ஒரு தலைவன் நமக்கு தெரியாமலே ஈழத்தில் களத்தில் போய்விட்டார். ஒரு தலைவன் இழந்து விட்டோம். அந்த தலைவன் தந்த தமிழ் கொடை எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமானை கைவிட்டு விடாதீர்கள். அன்பிற்குரிய மக்களே, இந்த மைக் சின்னத்திலே நீங்கள் செலுத்துகிற இந்த வாக்கு என்பது நம் இனம் காக்கும், நம் மொழி காக்கும், நம் மண் காக்கும், நம் மானம் காக்கும். அப்படி திண்டுக்கல்லில் கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலம் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவருடைய உயிரை காப்பாற்றிய எங்களுடைய ஐயா மருத்துவர் கைலை ராஜன், நோயாளிகளை காப்பாற்றிய மருத்துவர், நாட்டை காப்பாற்ற வந்திருக்கிறார். இதுவரைக்கும் தேக மருத்துவம் செய்தவர் இப்போது தேச மருத்துவம் செய்ய வந்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்குள்ள போய் ஐயா கைலராஜன் கேட்கிற கேள்வியில மோடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் உடனடியாக படுக்க போட்டு அறுத்து அங்கேயே ஹார்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்னது உள்ளுக்குள்ள எல்லாம் ஸ்டெண்ட் வச்சு அப்படியே அங்கேயே பெஞ்சுக்குள்ள வச்சு இதெல்லாம் மாட்டி எல்லாம் பண்ணக்கூடிய எல்லா திறமையும் ஐயா கொண்டு கேட்கிற கேள்வியில கண்டிப்பா அட்டாக் வரும். ஏன்னா கேள்வியை கொடுக்குறது அண்ணன் சீமான். இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு போனவங்களால பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க. நீங்க திண்டுக்கல்லில் எங்களுடைய ஐயா கைலாஜ் ஆளு பார்க்க சைலண்ட் நினைக்கிறாங்க, பெரிய வயலண்ட் பார்க்கத்தான் சைலண்ட், பெரிய வயலண்ட். மண்ணின் மகன் சாதி பார்த்து சீமான நிப்பாட்டல, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று எங்களுடைய புலித்தேவனுடைய மருதுவாண்டியுடைய சுந்தரலிங்கத்துடைய நேரடி வாய்ஸாக வந்திருக்கிற எங்களுடைய ஐயா கைலை ராஜனை இந்த நேரத்தில் நிப்பாட்டுகிறார். திண்டுக்கல்லை வாழ்ந்த மாணவ மரபர்கள் எங்களுடைய சொந்தங்கள் ஐயா கைலை ராஜனை வெள்ள வைத்து நீங்கள் அனுப்ப வேண்டும். பாராளுமன்றத்தில் ஒரு மாண தமிழன் போனான். கக்கனுக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, காகிதம் இல்லத்திற்கு பிறகு, முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு, மூக்கையா தேவருக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பிரதமரை பார்த்து கேள்வி எழுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அனுப்ப வேண்டும். அங்க போயிட்டு மேசையை தட்டிட்டு பானிபூரியும் மேல்பூரியும் சாப்பிடுற பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பாதீர்கள். பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிற, ஆயக்கோடி தண்ணீரை சுத்திகரிக்கிற, மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிற, கொடைக்கானலை உலகத்தின் தலை சிறந்த சுற்றுலாக மாற்றுகிற எங்கள் பழனியின் முருகனை உலகத்தின் தலை சிறந்த கோயிலாக மாற்றுகிற எங்களுடைய ஐயா கைலை ராஜனுக்கு நீங்கள் மைக் சின்னத்தை வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.